Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. 1008 விதிவிலக்குகள் இருக்கு. அப்ப விதிவிலக்குகள்லாம் இல்லாம ஒருத்தன் எப்படி கட்டத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? பராசரர் பிள்ளை பிறக்கதெல்லாம் கணிக்க தெரிஞ்சவர் பொண்டாட்டிட்டு போக முடியாதுன்றது கணிக்க தெரியாது. இப்போ என்ன கதை இது? 87ல பிறந்தவங்க மேக்ஸிமம் பாருங்க ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு. 2000 பிறந்தவங்க ஒன்றும் ஆகாது. நான் சொல்றது இருக்குன்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்றது அந்த பயந்துட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஃபெயில் ஆகுதுன்றது பார்த்தாச்சு. திருப்பி நம்ம எதுக்கு முட்டாள்தனமா இருக்கணும்? வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சூரிய தசை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பா கூட இருக்கக்கூடாது, அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் அடிக்கும். அப்போ என்ன செய்யலாம்? அந்த டயத்தில் வந்து இவங்க அப்பாவை கொஞ்சம் அவேர்னஸாக இருக்க சொல்லலாம். உடம்பு பிரச்சனை இருந்தால் பார்த்துக்க சொல்லலாம். டிரைவிங் இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸ் இந்த மாதிரி தான் சொல்லாமே தவிர அவர் பிரித்து வச்சா என்ன ஆகும்? புலிகன் மாந்தி எல்லாரும் சனி மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கான சனியின் மைந்தர்கள் இவர்கள் புரிஞ்சுக்கிறது. அவன் வந்து குட்டி புலி அப்படின்னு சொல்றாங்க. மாந்தி என்பது ஒரு கணிதம் தான். அந்த மாந்தி எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா என்னுடைய வெல்த்தையும் குறிக்குது. மாந்தியை வச்சு நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆகிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு ராஜநாடி பார்த்திபன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிசரியன் எல்லாம் பண்றாங்க சார். சிசரியன் பண்ணும் பொழுது வந்து நல்ல நேரம் பார்த்து ஜோசியக்காரர்கிட்ட போய் இந்த நேரம் நல்ல நேரமா அப்படின்னு சொல்லி பார்த்து சிசரியன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ இங்கேருந்து நான் வந்து டீனர் வரைக்கும் போகணும். இப்படியே இறங்கி பஸ்ஸு பின்னாலே ஓடணும்னா ஒரு 30 ரூபா எனக்கு லாபம். ஏன் பஸ்ஸு பின்னால் ஓடணும்? ஓடுறதுன்னு ஆகி போச்சு. ஏதாச்சும் ஒரு டாக்ஸி பின்னால் ஓடணும் 500 ரூபா லாபம். அப்போ நான் ஓட போகிறதா உறுதி. அந்த வண்டியில் நான் ஏறலைன்ற மாதிரி எப்படி நாளும் டெலிவரி ஆக போகுது. அந்த டெலிவரியை வந்து அறுத்தெடுக்கிறோமா அதான் வருதான்றதான் முக்கியம். அறுத்தெடுக்கிறது எதுக்கு அப்படின்னா சிசேரியன் பண்ணுறது எதுக்குன்னா சி செக்ஷன் எதுக்குன்னா அதில் ஏதோ இடர்பாடுகள் இருக்குது, மருத்துவ ரீதியாக செய்கிறோம். இப்போ சி செக்ஷனும் டெலிவரி நார்மல் டெலிவரி எல்லாமே குழந்தையை பொறுத்தளவுக்கு என்னங்க பிறந்து வர்றது அந்த ப்ராசஸ் மட்டும்தான். அது எப்படி வந்தாலும் அது வந்துடும். அதனால் வந்து இந்த சி செக்ஷனுக்கு நாள் குறிக்கிறது இதெல்லாம் வந்து ஹம்பக். இது வந்து என்னென்னா நம்ம வந்து பூமியை வேகமாக சுற்றி விடுற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். வேகமாக ஓடியாந்து பூமி இழுத்து இப்படி சுற்றி விட்டால் தான் சுத்தமான பூமி அதுவாக இயங்க போகுது. நம்மளா முட்டாள்தனமாக எதாச்சும் செய்கிறதாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சி செக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்டு குடிச்சு கொடுங்கன்னு. அதெல்லாம் பண்ணுறதில்ல. உங்களுக்கு சி செக்ஷனுக்கு நேரம் குடிச்சவங்க நான் இந்த வீடியோ பார்ப்பாங்க, நிறைய பேர் குடிச்சிருப்பாங்க. அவங்க குறிச்சு கொடுத்த 2 நாளைக்கு முன்னால் தான் எல்லா குழந்தையும் பிறக்குது. நம்மளாம் நினச்சிக்கிட்டு குறிக்க வேண்டியதான். எனக்கு ஒரு லாபம் தான், நீங்கள் கொண்டு வந்து காசு கொடுத்தீங்கன்னா அப்படின்ற அடிப்படையில் தான். இன்னொரு விஷயம் இதில் டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த இதில் பேசியிருக்கேன், அவ்வளோ டீட்டெயிலாக பேசலை. இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராசஸினுடைய டைம் பீரியட் அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஒரு பயிர் வைக்கிறேன், அந்த பயிர் வந்து 10 மாதத்தில் என்ன ஆக போகுதுன்னா விளைய போகுது. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா குளிர்காலத்தில் விளைஞ்சு வர மாதிரி ஒரு மாம்பழத்தை எடுக்கிறேன். சரிங்களா? அது எங்கேயுமே விற்காது. சரிங்களா? தீபாவளிக்கு வெட்டுற மாதிரி கரும்பை விதைக்கிறேன், அது எங்கேயுமே விற்காது. அப்போ நான் எப்படி விதைக்கிறேன்னா பொங்கலுக்கு கரெக்டாக அறுவடைக்கு வர மாதிரி தான் கரும்பு விதைக்கணும். அப்போ எந்த இடத்துல நான் கரும்பு விதைக்கணும்னா 10 மாதத்துக்கு முன்னால் நான் அது கரும்பு விதைக்கணும். இது ஒரு ப்ராசஸிங் டைமிங். நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அப்போ எந்த பொருள் எங்கே உற்பத்தி செய்தால் எங்கே வந்து விளையும், அது அந்த சமூகத்தில் எப்படி மார்க்கெட் ஆகும், இந்த காம்பினேஷனில் தான் என்ன செய்கிறாங்கன்னா பயிரிட்டுறாங்க. இப்போ இப்படியே லைஃபுக்கு வந்துடுவோம். அப்போ இந்த குழந்தை இப்போ பிறந்தா இந்த குழந்தை இப்படி ஆகும் அப்படிங்கக்கூடிய அவேர்னஸ் நம்மளுக்கு இருந்தால் தானே குழந்தையை நம்ம உற்பத்தி செய்கிறத பற்றி பேச. ஜோசியத்துக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அவ்வளோ இதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஜோசியர் கடவுள்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க நிறைய பேர். இவருக்கு வந்து இந்த கட்டங்கள் இது இருந்தால் இப்படி இருக்குன்றதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? இன்னொன்று ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு படக்கும் ஜாதகத்தை எடுத்து போட்டு 2 திருமணத்துக்கு காரணம் என்னன்னு கேளுங்க, பப்பான்னு வரும். ஏன்னா விதி எவ்வளோ இருக்கோ 1008 விதிவிலக்குகள் இருக்குது. அப்போ விதிவிலக்குகள்லாம் இல்லாமல் ஒருத்தன் எப்படி கட்டத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அப்போ அவ்வளோ மைண்டு ஷார்ப்பான ஆள் ஜோசியத்தில் இல்லை. அப்போ ஒரு குழந்தை பிறந்தால் இதுதான் நடக்கும்னு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். பராசரர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஜோசியத்தினுடைய பிதாமகன்கிறது வந்து சகாதேவன் இருக்கார், இந்த பக்கம் வசிஷ்டர் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பராசரர் தான் வந்து இதை பேசிக்காக பராசர ஹோரா சாஸ்திரம் தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜினுடைய பேசிக். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வியாசர் அவருடைய பையன் நினைக்கிறேன். அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தன் பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. யாருங்க? பராசரர். அதுவும் எனக்கு தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா மெனக்கெட்டு ரூம்பெல்லாம் போட்டு உட்காந்து யோசிச்சு கட்டமெல்லாம் போட்டு இந்த டயத்தில் ஒரு கருவுற்றாள் அந்த குழந்தை பெரிய விஞ்ஞானியாக பிறப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு மனைவியோட கலந்துக்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிற வழில டைம் ஆயிடுச்சான். கதையை பாருங்கள். அவர் டைம் பிளான் பண்ணி தானே கிளம்பியிருக்கணும். போகிற வழில டைம் ஆயிடுச்சான். அப்போ டயத்தை பார்க்குறாரு, நட்சத்திரத்தை பார்க்குறாரு, டைம் நெருங்கிடுச்சு, இப்போதைக்கு போய் வீட்டில் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டில் இருக்கக்கூடிய லேடிஸோடய சேர்ந்துடுறாரு. சேர்ந்து பிறந்தவர் தான் வியாசர்.
அப்போ அவர் கருப்பாக இருக்கிறார். அந்த பெண் வந்து மச்ச கன்னி ஏதோ ஒரு 10 பேர், அந்த பொண்ணு பேர், ஓகேங்களா? அது வந்து ஒரு ராஜாவினுடைய மகள், மீனவ ராஜாவினுடைய மகள். அப்போ அதையும் ராஜாவுடைய மகளாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன். அப்போ பராசரர் பிள்ளை பிறக்கிறதெல்லாம் கணிக்க தெரிஞ்சவர், பொண்டாட்டிகிட்ட போக முடியாதுன்றது கணிக்க தெரியாது. அப்போ என்ன கதை இது இல்லைங்களா? அப்போ தசரத சக்கரவர்த்தியினுடைய அரசவையில் வந்து வசிஷ்டர் இருக்கார். வசிஷ்டர் தான் முதல் யுகத்தில் ஜோசியர். அவர் பெர்ஃபெக்டாக கணிச்சு கொடுத்துருந்தா 60,000 பொண்டாட்டி எப்படி தசரதன் ஒரு பொண்டாட்டியோட நிறுத்திருக்காருல்ல. அவர் பெர்ஃபெக்டாக பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து ராகு தோஷம்லாம் இல்லாமல், இல்லைன்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி, இல்லைன்னா ஒரு சின்னதாக ஜெம் ஸ்டோன் ஒன்று போட்டு ஒரு தகுடு வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா பேர் மாற்றி தசரதனுக்கே வந்து சதரதன் அப்படின்றதுக்கு ஒரு 2 போட்டு முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாணத்தோட முடிச்சிருக்கலாமா? அது 60,000 பொண்டாட்டி ஆயிடுச்சு. சரி, அது முடிஞ்சிருச்சு இல்லையா? அவர் ஏன் செத்து போனார்? சரி, அது போகட்டும். ராமர் எதுக்கு காட்டுக்கு போனார்? ராமர் காட்டுக்கு போனார் இல்லைங்களா? திருப்பி வந்ததுக்கப்புறம் மனைவியோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கணுமா இல்லையா? திருப்பி மனைவி என்ன ஆயிடுச்சுங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா ஜாதகத்தில் இருக்குது. வசிஷ்டர் சொல்லிட்டார் இப்படி தாண்டா வாழ்க்கை போகணும்னு. அவர் எந்த பரிகாரமும் சொல்லலை இல்லைங்களா? இப்படித்தான் நான் ஜோசியர் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ என்னன்னா இவங்க அப்படியே கடவுளாகவே மாறுறாங்க. கடவுள் அவதாரமே என்ன செய்கிறாருன்னா ராமேஸ்வரத்தில் போய் தண்ணி எழுந்து செத்து போயிட்டார் ராமர் இல்லைங்களா? கடவுள் அவதாரத்துக்கு அதான் நிலைமை. இப்போ நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா கடவுளாக மாற்ற ஜோசிக்காரங்க மாற்றுறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக போய் நிற்காது. எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் என்ன பண்ணாலும் இதிகாசங்களில் இது மாதிரி 2-3 கேஸுகள் இருக்குது. தலைகளாக கட்டி தொங்க விட்டாங்க. ஆமாம் சார். தலைகளாக கட்டி தொங்க விட்டு அந்த கதை என்னாச்சு கடைசியில்? அது என்ன விதியோ அது நடந்துடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கேபி அஸ்ட்ராலஜி அது இதெல்லாம் வந்து அக்யூரசி அப்படின்ற மாதிரி இவங்க ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. அது என்னதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுடைய அக்யூரசியை, இப்போ நான் நீங்கள் அப்படிங்கிறப்ப இந்த அக்யூரசி அப்படிங்கிறது காலத்தினுடைய அக்யூரசியில் இருக்குது. இந்த காலத்தை கண்டுபிடிக்க தான் கிரகங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ கிரகங்கள் லக்னம் 2 மணி நேரம், நட்சத்திரம் 53 நிமிஷம், அதையும் நம்ம இன்னும் சுருக்கணும்னு சொல்லி அக்யூரசி பண்ணி இந்த நிமிஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருக்குங்க. குருவும் சனியும் சேர்ந்துருக்கிறது வந்து குறைஞ்சது 1 வருஷம் சேர்ந்துருக்கும். அந்த குருவும் சனியும் சேர்ந்தா அப்படி வக்ரமும் ஆயிருக்கு. அது ஒரு வருஷத்தில் 5 மாதம் ஆயிருக்கு. இது வந்து 81 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும். அப்போ குருவும் சனியும் சேர்ந்து அந்த குருவும் சனியுமே வக்ரமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு 2 தொடர்புகள் ஏற்படும். அப்போ 5 மாதம் பிறந்தவனுக்கும் டபுள் ட்ராக் ஓடும். ஓகேங்களா? அப்போ இதில் 5 மாதத்தில் நான் வந்து 5 மாதம் கழித்து அந்த பிள்ளையை பெற்று எடுக்கிறது சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன முக்குனாலும் சரிங்க, இந்த பிரச்சனைகளை சரி செய்யவே முடியாது. அப்போ 87 பிறந்தவங்க மேக்ஸிமம் பாருங்கள் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது சரிங்களா? 91 பிறந்தவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது. இது மாதிரி குறிப்பிட்ட வருஷங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்கள் இப்படி சேரும். 2000 பிறந்தவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் சொல்கிறது இருக்குன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் பயந்துட்டே இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே சில கிரகங்கள் சில வருடங்கள் ஒன்றா இருந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இந்த ஜோசியர்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்றதை விட கேட்கறதுக்கு காசு வாங்கி சம்பாரிச்சிட்டு போகிறாங்கன்றதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிரகத்தை மாற்றி போட்டால் சந்திரன் மாறும். சந்திரன் மாறி என்ன ஆக போகுது? சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறும், அம்மாவனுடைய குணங்கள் மாறும், ஜாதருடைய சிந்தனைகள் மாறும், தசாபுத்தியை மாற்றி வரதான் அவங்க நினைக்கலாம். ஆனாலும் கூட கிரக சேர்க்கைகள் நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா? 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்குது. அதில் 2 கிரகங்களை வெளியே தள்ளி வரலாம், மீதி 3 கிரகங்கள் எப்படி தள்ளுறது? ராவணன் இருக்கார் இல்லைங்களா? ராவணன் வந்து சிவனையே கண்ட்ரோல் வச்சுருந்தவர் அப்படின்னு சொல்லி இதிகாசங்கள் சொல்லுது. அவரோட பையனுக்கு வந்து ஒரே ஒரு கிரகத்தை தள்ளி விடணும்னு சொல்லி சனியுடைய காலை உடைச்சாருன்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ராவனுடைய பிள்ளை கதை என்னாச்சு? திருப்பியும் பஞ்சாயத்து ஆகி போச்சு இல்லைங்களா? அப்போ முயற்சிகள் இதிகாசங்கள் சொல்லுதுன்றதை மட்டும் நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. இதிகாசங்கள் தோற்று போனதையும் ஏற்றுக்கணுமா இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சிசேரியன் சி செக்ஷனுக்கு டைம் குறிக்கிறது. நான் சொல்லுறது கல்யாணத்துக்கே நிறைய பேர் டைம் குறித்து வாங்கிட்டு அது நான் முகூர்த்தங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. நான் பொதுவாக ஏன்னா அதில் எனக்கு அடிபட்டாச்சுங்க. இதெல்லாம் ஃபெயில் ஆகுதுன்றது பார்த்தாச்சு. திருப்பி நம்ம எதுக்கு முட்டாள்தனமாக இருக்கணும்? இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மருந்து விற்கிறேன். ஆனால் நான் என்கிட்ட வரவனுக்கு போகிறேன் இங்கிலீஷ் மெடிசன்லாம் சைடு எஃபெக்டியா, நான்லாம் வந்து சித்தா தான் சாப்பிட்றேன்னு சொன்னால் அது முரண்பட்ட விஷயமா இல்லைங்களா? அப்போ சமூகத்தில் மக்கள் ஏமாறுறாங்க, அதை இவங்களும் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர இந்த சிசேரியன் பண்ணுறது. அதே மாதிரி சில விஷயங்கள் இவருக்கு ஆகாது அவருக்கு ஆகாதுன்னு சொல்லி இப்போ கிருஷ்ணனுக்கு வந்து மாமா ஆகாதுன்னு சொல்லி 100 இலும் சாவு 6 இலும் சாவுன்னு சொல்லி கொண்டு போய் உள்ளே போட்டு எவ்வளோ கோக்குமாக்கு பண்ணி கடைசியில் என்ன ஆகி போச்சுங்க? நடந்தாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாலும் இந்த சிசேரியன் டெலிவரி, நார்மல் டெலிவரி இதெல்லாமே இயற்கையானது தான். நம்ம வந்து ஒரு விஷயம் சரியாக நடக்கலைன்னு சொல்லி அறுத்து எடுக்கிறமே தவிர குழந்தை பிறப்பு என்பது யதார்த்தம். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தை அப்போ தான் பிறக்குதுன்னு நினைக்கிறாங்க. குழந்தை உயிரோட கை காலெலாம் எத்துது இல்லை, அப்போ உயிரோட தானே உள்ளே இருக்குது. அது வெளியே வந்தது தான் அப்பயே தவிர உயிர் எப்போயே வந்து அந்த பிள்ளைக்கு அந்த அப்போ என்னன்னா இவங்க அப்போ தான் உயிர் வருது
முதல் சுவாசம்லாம் சொல்கிறாங்க. அது உள்ள சுவாசிக்கிட்டு இருக்குது, டியூப் வழியாக சுவாசிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ மக்களுக்கு நிறைய குளறுபடியான மைண்ட் செட் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சா தான் அது புரிஞ்சுக்க முடியும். குழந்தை பிறப்பது என்பது அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அது இஷ்டத்துக்கு அது டெவலப் பண்ணிக்குது. அது எப்போ பிறக்கணுன்றது அது விதி. அது பிறந்துருது. நம்ம அறுத்து எடுக்கிறோமா அப்படியே எடுக்கிறோமான்றதுனா அது சிச்சுவேஷன். ஓகேங்களா? அப்போ ஒரு காலத்தில் வந்து அறுத்தே எடுக்கல, எல்லா குழந்தையும் பிறந்துச்சு. இப்போ அறுத்து எடுக்கிறதுக்கு வசதி இருக்குது. இப்போ ஏன் கஷ்டப்படணும்னு பார்க்குறாங்க, சாவுகளை குறைக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து குழந்தை பிறந்தோடனே அம்மா செத்து போயிடும். நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 70 படங்கள்லாம் பார்க்குறப்ப கேன்னு சத்தம் கேட்க அவங்க அம்மா செத்து போயிட்டான்னு. இதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ டெலிவரியில் ஒருத்தவங்க கூட சாவுறது இல்லைல்ல. அப்போ சிசேரியனால் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவை காப்பாற்றுறாங்களே தவிர குழந்தைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் ஒன்று தான். சிறப்பாக சொன்னீங்க சார். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குறித்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இப்போ வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சூரிய தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையா இருந்தாலும் சரி, அப்பா கூட இருக்கக்கூடாது, அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறாங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது இருக்க வச்சு தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஸோ இது கரெக்டா சார்? இது கரெக்டாக தப்பா இல்லைங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்களும் பயந்துட்டு செய்கிறாங்க. ஆனால் சூரிய தசையில் இப்போ 2 பேரும் பார்த்துக்கிட்டா தான் பிரச்சனைன்னு இல்லை. சூரிய தசை என்பது என்ன, அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் பிறந்த உடனே நான் இங்கே இருக்கிறதுனால தான், நான் என்ன பேட்டரியா இல்லை பவரா சார்ஜரா, இங்கே இருக்கிறதுனால என்னுடைய விதி அப்படிங்கிறது, என்னுடைய ஜாதகம் என்பது என்னை சுற்றி என்ன நடக்கும்ன்றதை வெளிப்படுத்துது. அவ்வளோதானே தவிர நான் இங்கே இருக்கிறதுனால தான் வெளிப்படுதுன்றது இல்லை. அப்போ எனக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா, சூரிய தசை வந்தாலே ஒருத்தர் வேலையை விட்டுருவாருங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் வேலையை விட்டுருவாங்க. ஏதாச்சும் ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்ற பேரில் வேலையை விட்டுருவாங்க, அரசியலுக்குள்ளே போவாங்க, தந்தையை இழந்துருவாங்க, தந்தைக்கு மிகப்பெரிய நோய் வந்துடுது. நிறைய பேருக்கு தந்தை இழக்கிறது கூட இல்லை, ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, லிவரு, கல், அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, தந்தையுடைய நிலைகள் குறையுது. காரணம் என்னன்னா, என்ன தசை நடந்தாலும் அந்த சூரியன் எவ்வளவு பவராக இருந்தாலும், இந்த ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது சுபத்துவம் பெற்றிருக்குது, சூரியன் சூப்பராக வந்துடுவார் ஒரு சூரிய தசை, அப்படிலாம் இல்லை. எந்த கிரகங்கள் தசை நடத்தினாலும் அந்த கிரகத்தினுடைய அந்த ஃபுல் இதை வந்து வெளிப்படுத்தும். அது கெட்டதையும் வெளிப்படுத்தும், நல்லதையும் வெளிப்படுத்தும். அப்போ சூரியன்றது தந்தை. சூரிய தசையில் கல்யாணம் ஆகும், மாமனார் செத்து போயிடுவார். மாமனார் என்ன கூடவே இருக்க போகிறார், மாமனார் எங்கேயோ இருப்பார், அவருக்கு உடம்பு பிரச்சனை வந்து செத்து போயிடுவார். அப்போ கூட இருந்தால் தான் இல்லைங்க. எவ்வளோ தூரத்தில் நீங்கள் அமெரிக்காவில் கொண்டு போய் வச்சாலும் அங்கேருந்து கரண்ட் வந்துடும் இல்லைங்களா? அது மாதிரி தூரத்தை விலக்கி வச்சாலும் பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது, அப்பாவோட விலக்கி வைக்கிறது. இதோட கம்பைன் பண்ணணும். இது யாருக்கு தவறுவாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது, அவங்களுக்கு சூரிய தசை வந்துச்சா. அப்போ என் விதி தந்தையை பிரிந்து வாழணுன்ற விதி, அப்போ எனக்கு சூரிய தசை வருது, இந்த ரெண்டும் கம்பைன்ட் ஆகி என்ன பண்ணால் அடிக்கும், நம்ம எங்கே இருந்தாலும் அடிக்கும். அப்போ என்ன செய்யலாம், அந்த டயத்தில் வந்து இவங்க அப்பாவை கொஞ்சம் அவேர்னஸாக இருக்க சொல்லலாம், உடம்பு பிரச்சனை இருந்தால் பார்த்துக்க சொல்லலாம், டிரைவிங் இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸ், இந்த மாதிரி தான் சொல்லாமே தவிர அவர் பிரித்து வச்சா என்ன ஆகுதுங்க, அதெல்லாம் இப்போ விதி என்ன ஆள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்து அதெல்லாம் இல்லை. அப்போ சாதத்தில் சூரியன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சூரிய தசை வருதுன்னா இங்கே என்ன செய்யணும், அப்பாவுக்கு சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகளையும் வேலை விஷயத்த சிக்கலையும் கொடுக்கும். அப்போ பொதுவாக மொட்டையாக பார்க்காம ஒரு ஜாதத்தில் சூரியன் எப்படி இருக்குது, அப்போ சித்திரை மாதம், ஆவணி மாதம், மாசி மாதம், ஐப்பசி மாதம் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு சூரிய தசையோ சூரிய புத்தியோ வரும். சூரிய தசையில் சூரிய புத்தி வந்தாலும் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்குறப்ப அவங்க அப்பா ஜாதத்தில் பார்க்குறப்ப அதில் வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்கு இருக்குது அப்படின்னா, ஆப்ரேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிங்க, காசு எடுத்து வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லணுங்க. அப்போ 2 பேரையும் பிரித்து வச்சா, அப்போ எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும் இல்லைங்களா? ஆனால் பிரிஞ்சிருக்கிறாங்க, இயற்கையாகவே பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஜாதத்தில் குருவும் சந்திரனும் இணைஞ்சிருந்தா அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. குழந்தையா இருக்கும்போது அப்பாவை பிரிஞ்சிருக்கிறாங்க, அப்பா இங்கேருந்து மிலிட்டரியில் இருக்கிறாரு, அப்பா ஃபாரின் போயிடுறாரு, ஏதோ ஒரு பிரச்சனால அப்பா அம்மா அவங்க சண்டை வந்து 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற இயற்கையான தன்மையும் வருது. அதுவும் எங்கே பண்ணுறாங்க, சூரிய தசை தான் நடக்குது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, டிஃபால்ட்டாக எப்படியோ தப்பாக பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அனுப்பிச்சவங்களை மட்டும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறது இல்லைங்க. நிறைய பேர் ஃபாரினில் இறந்துடுறாங்கல்ல, பிரிஞ்சுன்னு தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்க பையனுக்கு சூரிய தசை வந்திருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ ஒரு சம்திங். அப்போ என்னன்னா, விதி நடக்குது, நம்ம வந்து விதியோட கொஞ்சம் முட்டி பார்க்குறோமே தவிர எங்கே இருந்தாலும் அது நடக்கும். அப்போ நான் நடக்கிறதும் கண்டிப்பாக சூரிய தசையில் நடக்கும்னு சொல்ல, ஜாதகத்தில் அதுக்கான பிரச்சனைகள் இருக்கணும், அவங்க அப்பா ஜாதத்தில் இருக்கணும், அவங்க அம்மா ஜாதத்தில் இருக்கணும். இந்த காம்பினேஷன்லாம் பார்த்துட்டு அதை பற்றி நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ சூரிய திசையை பற்றி ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கீங்க சார். சார், இப்போ வந்து லக்னத்தில் மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதனால நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பரிகாரம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லக்னத்தில் மாந்தினா என்ன? மாந்திக்கு லக்னத்துலைங்க 12 கட்டத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாந்தியவே பயன்படுத்துகிற நிறைய ஜோசிக்காரங்க. பொதுவாக இந்த ஜோசியை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜோசியம் வந்து ஏதோ மந்திரவாதி மாதிரி ஓகேங்களா. இந்த மாந்திங்கிறது வந்து பிளாக் மேஜிக்கு பேஸ்டான ஒரு கிரகம். இதுக்கு வந்து மொத்தம் அர்த்தப்பிரகணன், தூமகேது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எல்லா கிரகங்களுக்கும் இது வந்து பரிவட்டம்னு ஒன்று இருக்குது. சூரியனை சுற்றி ஒரு ரேஸ் இருக்குது, அதான் ரேவதின்னு சொல்கிறாங்க. சூரியன் ரேஸு, இந்த ரேஸ் வந்து வட்டமாக ஒரு இது மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கேப்பில் நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த இயங்கக்கூடிய விஷயத்தில் குளிகன், மாந்தி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வட்டங்களை 10 ரேஸுகளை இவங்க பிரிக்கிறாங்க. அந்த ரேஸுகளை ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு சேர்க்குறீங்க. எப்படிப்பட்டவர் இவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அவரை பற்றி நான் என்ன பயோடேட்டாவை கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ரமேஷ் இருக்கார் இல்லையா, சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி தாங்க அவர் அப்படின்னு சொன்னால் உடனே அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, அவங்களோட கேரக்டரை ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுபோல் குளிகன் மாந்தி எல்லாரும் சனி மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கான சனியின் மைந்தர்கள் இவர்கள்னு சொல்லிடுறாங்க. புரிஞ்சுக்கிறது. அவன் வந்து குட்டி புலி அப்படின்னு சொல்கிறாங்க, குட்டி விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா அவரோட குட்டி இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது. அப்போ சனியின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சனியை போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சனி எங்கெல்லாம் ஒட்டி வருதோ அதெல்லாம் பிளாக் மேஜிக் மாதிரி இவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இறப்போட இணைச்சிக்கிறது. மேக்ஸிமம் மாந்தியை வந்து இறப்போட தான் கணிதம் பண்ணி சொல்லுவாங்க. ஜாதகர் இறந்துடுறாரு, 7ஆம் இடத்துல இருந்தால் பொண்டாட்டி இறந்துடுறாங்க, 5ல் இருந்தால் பிள்ளை போயிடுது, 9ல் இருந்தால் அப்பஞ்சத்து போயிடுறாருன்னு சொல்லி மாந்தியை வந்து கொஞ்சம், அப்போ மாந்தி என்பதை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி கொண்டு வராங்க. இதெல்லாம் சும்மா பொய். மாந்தி என்பது ஒரு கணிதம் தான். அந்த மாந்தி எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா என்னுடைய வெல்த்தையும் குறிக்குது. மாந்தியை வச்சு நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆகிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதாவதுங்க இதை எப்படி நம்ம பார்க்குறோமோ அப்படிதான் என்னோட கண்ணோட்டம். நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஃப்ளைட் வாங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா என்னைக்காச்சும்? இல்லை சார். அப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஃப்ளைட்டு வாங்குறத பற்றி பேச முடியாது இல்லையா? அப்போ இந்த மைண்ட் செட் யாருக்கு இருக்கோ, ஒரு ப்ராடு மைண்ட் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவர் ப்ராடாக பேசுவார். ரொம்ப உம்னிங்கூண்டு மைண்ட் இருக்கான் அவன்கிட்ட போனீங்கன்னா அவன் வந்து என்ன செய்வான்னா, சாவு, குழப்பம், இது விளங்காது, பரிகாரம், இப்படி தான் பேசுவாங்க. அப்போ வந்து அது ஷார்ட் மைண்ட், ரொம்ப ஒரு குறுகிய மனோபாவனுக்கு வந்து மாந்தி வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க. மாந்தி என்பது ஒரு பிளானட், கணிதம் பண்ணுறதுக்கான பிளானட்னா அது பிளானட் கிடையாது, அது ஒரு ரே. அதை வந்து நம்ம பிளானட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பிளானட்ன்ற வார்த்தையை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிரகம் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஒரு கோடு, அவ்வளோதான். அந்த கோடுக்காக மாந்தியை பயன்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் மாந்தியை பயன்படுத்துறது இல்லை, பொதுவாகவே பயன்படுத்துறது இல்லை. ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தினாங்க, அதுவும் சில கணிதங்களுக்காக தான் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கணிதங்களை நாங்கள் ஈஸி பண்ணிட்டோம், ஈஸியாகவே கண்டுபிடிக்கிறதுலாம் வழி கண்டுபிடிச்சிட்டதுனால அதெல்லாம் விட்டுட்டோம் நாங்கள். சார், அப்போ மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்க பயப்பட வேண்டிய எதுவுமே தேவையில்லை. மாந்தி எங்கே இருந்தாலும் பயப்பட தேவையில்லைங்க. அதுக்கு பரிகாரங்கிறியான்னு காசெல்லாம் வீணடிக்காதீங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அறியாமை அப்படிங்கிற அந்த இருளில் இருக்காங்க. நீங்கள் சொல்லும் பொழுது வந்து நிச்சயமாக அவங்களோட இதுலேயும் வந்து அந்த இருள் போய் வந்து ஒரு வெளிச்சம் வந்திருக்குன்னே சொல்லலாம். இதே மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays.